பைக்கிலிருந்து வள்ளி இறங்கியவுடன் பைக்கை திருப்பினான் முருகன். ஏய், எங்க கிளம்பிட்ட? உள்ளவா என்றாள் வள்ளி. எதுக்கு என்றான். காஃபி குடிச்சிட்டு போ. நான் என்ன உன்னை பொண்ண பார்க்க வந்தேன்? உட்காந்து காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போக என்று ஆதங்கமாய் சொன்னான். இத்தனை நாளி என்ன டிராப் பண்ண வந்தப்பவெல்லாம் காஃபி டிஃபன் முழுங்குனிய, அப்பவெல்லாம் என்ன பொண்ணு பார்க்கவா வந்த? நீ உள்ள வராம போனா அம்மா என்ன திட்டுவாங்க. உள்ளவா. நான் சொல்றத கேளு. நான் பாட்டுக்கு சட்டமா கூடத்துல உட்காந்துகிட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்க, என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? யார் இந்த பையன்? இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான், உரிமையா நடு வீட்ல உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கான், இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது இருக்குமோன்னு அனாவசியமா ஒரு எண்ணம் மனசுல ஓடினா பாவம் உன் நிலைமை என்ன ஆகிறது என்றான் கேலி சிரிப்புடன். அப்படி நினைச்சு யார் இந்த அழகான பையன்னு கேட்டா, நான் என் சித்தப்பா பையன், எனக்கு தம்பி முறையா வேணும்னு சொல்லிக்கிறேன், வா என செல்லமாக அவனுடைய தலையில் தட்டினாள். அடி பாயி, சித்தப்பா பையன் தம்பி முறைன்னு தான் சொல்லுவியா? மாமா பையன் கட்டிக்கிற முறைன்னு சொல்லக்கூடாதா என்றான். இதை கேட்டு அவள் கலகலவென சிரித்தாள். ஏய், வாசல நின்னு இப்படி பேய் மாதிரி சிரிக்காத. திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா பைத்தியம் நினைச்சு ஓடிட போறாங்க. ஓடினா ஓடட்டும், அதான் மாமா பையன் முறை பையன் இருக்கியே என மறுபடியும் அவன் தலையில் குட்டிவிட்டு உள்ளே சென்றாள். ஒரு நிமிடம் திகைத்து நின்றவன், அப்படி மட்டும் உன்ன நடந்தா என உள்ளுக்குள் துள்ளி குதித்தான். வானத்தை பார்த்து இரு கைகளையும் குவித்து வேண்டிக் கொண்டான். ஆண்டவா, வர்ற மாப்பிளைக்கு இவளை பிடிக்காம போற மாதிரி ஏதாவது பண்ணு. கண்டிப்பா பிடிக்காம தான் போகும். இந்த மூஞ்சியெல்லாம் என்ன மாதிரி லூசு பசங்க தான் நினைச்சு ஏங்குவானுங்க, வேற எவனுக்கும் பிடிக்காது. இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி இருந்தா நீதான் உள்ள புகுந்து தடுக்க வேண்டும். ஏய், வாசல்ல நின்னுட்டு வானத்தை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என உள்ளே போனவள் தலையை மட்டும் வெளியே நீட்டி குரல் கொடுத்தாள். வானத்தை பார்த்து பிச்சை எடுப்பதை போல் விரித்து வைத்திருந்த தன் கையை மடக்கிக் கொண்டு உள்ளே வந்தான் முருகன். சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த வசந்தி முருகனை பார்த்து, வாப்பா உட்கார் என்றாள். என்ன ஆண்டி, ரொம்ப பிஸியா என்றவாறே சோஃபாவில் அமர்ந்தான் முருகன். கூடவே சும்மா கமகமன் ஒரே வாசனையா இருக்கே, தடபுடலா சமையல் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு என்றான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கல்ல, தடபுடலா தானே இருக்கும். முதல்ல நீ டேஸ்ட் பண்ணு, எடுத்துட்டு வர்றேன் என்றாள். அட நீங்க வேற ஆண்டி, மாப்பிள்ள தான் முதல்ல சாப்பிடணும். உனக்கு பிறகுதான் மொத்தவங்கெல்லாம். மாப்பிள்ள மாமனார் யாரா இருந்தாலும் என்ன, இரு எடுத்துட்டு வர்ற என்றாள். முருகனுக்கு அந்த வார்த்தைகள் ஜிவ்வென வானில் பறப்பதை போல் இருந்தது. முதல்ல யார் சாப்பிடுறார்களோ அவர்கள்தான் மாப்பிள்ளை என தனக்குத்தானே நினைத்துக் கொண்டான். அப்ப சரி என்றான். மீண்டும் சமையலறைக்குள் நுழைய முயன்றவள் ஏதோ நினைத்துக் கொண்டவளாய் முகம் கழுவ குளியலறை நோக்கி இருந்திருந்த வள்ளிக்கு குரல் கொடுத்தாள். ஏண்டி, பூ வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? வள்ளியின் குரல் குளியலறையிலிருந்து பதிலோடு வந்தது. ஐயோ, மறந்துட்டேன்மா. மறந்துட்டியா? வழியெல்லாம் என்னத்த நினைச்சுக்கிட்டு வந்த? பொண்ணு பாக்கதானே வர்றான். வர்றவன் அப்படியே தாலி கட்டி பல்லுக்குள்ள தூக்கிட்டு போகன்னு கனவு கண்டுகிட்டு வந்தியா? வசந்தி சுள்ளன்னு விழுந்தது. முருகனுக்கு சிரிப்பு வந்தது. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? அவன் சும்மாதானே உட்கார்ந்துருக்கான், அவனை போய் வாங்கிட்டு வர சொல்ல. நீ தரப்போற சொஜ்ஜிக்கும் பஜ்ஜிக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது சிரித்து கொண்டிருந்த முருகன் வாயை பொத்திக் கொண்டான். அடி பாவிகளா, 2 வடையையும் பஜ்ஜியையும் நீங்க திங்க தரத்துக்கு நான் வேலைக்காரன் மாதிரி வேலை செய்யணுமா என நினைத்தான். முருகன், நீ இந்த தெருமுனையில ஒரு பூக்கடை இருக்கும், அங்க போய் ஒரு 5 முழம் பூ வாண்டிட்டு வந்துரு. பொண்ணு பார்க்க வரும்போது தலையில பூ இல்லனா நல்லாவா இருக்கும்? இரு, பணம் எடுத்துட்டு வர்றேன் என வசந்தி சொன்ன போது எழுந்து கொண்டான் முருகன். என்கிட்ட பணம் இருக்கு ஆண்டி, நான் வாங்கிட்டு வர்றேன் என்றபடி கிளம்பினான். தெருமுனை கடைக்கு வந்தபோது பூக்கடை அவனுடைய மனதையும் மணக்க வைத்தது. மல்லி முல்லை என மனம் வீசி அனைவரையும் அழைத்தது. கோவில் என்பது உண்மையில் பூக்கடைதான். கடவுள் இருப்பது மலர்களில்தான். எத்தனை ஒரு தெய்வீகம், எத்தனை ஒரு நறுமணம்! ஒரு மலர் தராத பக்தி உணர்வை, பரவசத்தை எந்த கரிசிலையும் தருவதில்லை. அந்த கடவுளுக்கே அழகு கூட்டி ரம்மியமான காட்சிப்படுத்த மலர்களே துணை நிற்கின்றன. ஒரு பூ பூக்கும் போது இறைவனின் படைப்பாற்றல் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. தெய்வத்தையே விலை பேசி விற்று விடுகிற கலைத்திறன் கொண்டவளாக பூக்கார கிழவி தெரிந்தாள். என்ன பூ வாங்கலாம்?
என அவன் யோசிக்கும் போதே அவனுடைய வயதையும் வாலிபத்தையும் மனதில் கொண்டு, கிழவி நாசூக்காக, மல்லிப்பூ வாங்கிட்டு போ என்றாள். மல்லிப்பூ வாங்கலாம் தான். அதன் வாசனையில் மனதை மயக்கும் தன்மை இருக்கிறது. வருபவனை அது மயக்கிவிடக்கூடும். முல்லைப்பூவுக்கு ஒரு தெய்வீக மனமும் சக்தியும் உண்டு. வருபவன் அவளை சற்றே பயத்துடன் பார்த்துவிட்டு போகட்டும், முடிந்தால் கையெடுத்து கும்பிட்டு விட்டு கிளம்பட்டும் என முல்லைப்பூ 5 முழம் கொடுங்க பாட்டி என்றான். கிழவி முல்லைப்பூவை சரம் சரமாக அளந்து மடிட்டு கட்டி கொடுத்தாள். 100 ரூபாய் வேஸ்ட். எவ முன்னாடியோ போய் நிற்க போறா, அவளை பார்த்து ரசிக்க போகிறா, அதுக்கு நானே செலவு பண்ணணுமா? பேசாம அவங்க அம்மா பணம் கொடுக்க முன் வந்த போது வாங்கிட்டு வந்திருக்கலாம், நொந்து கொண்டான். பூவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் வள்ளியின் வீட்டிற்கு வந்தான். உள்ளே வந்து ஆண்டி என குரல் கொடுத்த போது அறையிலிருந்து வந்த வள்ளியை பார்த்து திகைத்தான். அடர் அரக்கு நிற பட்டுப்புடவையில் தங்க சரிகைகள் இழைந்து பரவி இருக்க, அவளா இவளா என யோசிக்கும்படி இதுவரை நவீன உடையில் மட்டுமே பார்த்த வள்ளியை புடவையில், அதுவும் பட்டுப்புடவையில் பார்த்து மெய் சிலிர்த்தான். கடவுளே, இந்த அழகுடன் வரப்போகும் மனிதனின் முன்னால் இவள் நின்றால் அவன் தலைகுப்பர விழுந்து விடுவானே. என்ன செய்யலாம்? அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, என்ன பூ வாங்கிட்டு வந்துட்டியா, குடு என அவன் கையிலிருந்து பூவை வாங்கிக் கொண்டவள், முல்லைப்பூவா? சொல்லணும்னு நினைச்ச, நீயே வாங்கிட்டு வந்துட்ட. எங்க கனகாம்பரம் கதம்பம்னு வாங்கிட்டு வந்து நிக்க போறியோன்னு நினைச்ச என அவனை ஏளனம் செய்து சிரித்தாள். கதம்பமே வாங்கிட்டு வந்திருக்கலாம் என அவன் சொன்னபோது முல்லை சரத்தை மடித்து சரக்கென கூந்தலில் சொருகி முன்னால் எடுத்து போட்டுக்கொண்டாள். தான் வாங்கி வந்து கொடுத்த மலர் சரத்தை அவள் சூடிக்கொண்டது அவனை இன்னும் அவளிடத்தில் மனதளவில் நெருங்க வைத்தது. ஒரு ஆண் கையால் பூ வாங்கி வைத்துக் கொள்கிறோமே, அவன்தான் தன் கணவன் என இவள் பழைய பட கதாநாயகி போல் நினைக்க மாட்டாளா? ஏன் அப்படி சொல்ற? அவள் கதம்பத்திற்கான விளக்கம் கேட்டாள். பத்திரகாளி மாதிரி இருக்கே இந்த புடவையில. கதம்பம் வச்சிருந்தா இன்னும் பொருத்தமா மயான கொள்ளைக்காளி மாதிரியே இருக்கும். ஏய், என்னடா சொல்ற? அவள் கண்களை விரித்த விதம், கீழே தீட்டப்பட்ட மைவரிகள் உண்மையிலேயே பத்திரகாளியை கண்முன்னே நிறுத்தி அவனை பயமுறுத்தியது. பின்ன கருப்பு புடவை கட்டியிருக்க? பொண்ணு பார்க்க வரும்போது யாராவது கருப்பு புடவை கட்டுவார்களா? கருப்பு புடவையா? இது பிரவுன் கலர்டா. ஏன் கண்ணுக்கு கருப்பாதான் தெரியுது. அப்போ உன் கண்ணுல தான் கோளாறு. முதல்ல டாக்டர் கிட்ட போ. ஏன் கண்ணு நல்லாதான் இருக்கு. பிரவுன் கலரை ராத்திரில கட்டினா கருப்பாதான் தெரியும். அவங்க கண்ணுக்கு இது கருப்பாதான் தெரியும். வேணும்னே அந்த அரக்கு நிறத்தை கருப்பா காட்ட அவன் பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். என நகம் கடித்தவள் அம்மாவின் கண்களையும் ஆராய்ச்சி செய்ய அழைத்தாள். அம்மா, என்னடி என வந்தவள், அட நீ வந்துட்டியா, பூ வாங்கிட்டு வந்தியா என முருகனை பார்த்து கேட்க, தோ தலை நிறைய வச்சிருக்காளே என வள்ளியின் தலையில் குலுங்கிய முல்லை சரத்தை காட்டினான். சரி, நீ உட்காரு, உனக்கு டிஃபன் கொண்டு வர்ற. அம்மா, இவன் இந்த புடவை கருப்புங்கிறான். கருப்பாவா தெரியுது? சந்தேகமா யாராவது எதையாவது சொன்னா அது உண்மை மாதிரியே தெரிய தொடங்கிவிடும். ஆமாண்டி, உத்து பார்த்தாதான் பிரவுன்னு கண்டுபிடிக்கலாம். சட்டுன்னு பார்த்தா கருப்பு மாதிரிதான் தெரியுது. எதுக்கும் நீ வேற புடவை கட்ட, வர்றதுங்க எப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கட்டுப்பெட்டியா இருந்தா கருப்பு அபசகுணம்னு சொன்னாலும் சொல்லுங்க. சரி என உள்ளே போனாள் வள்ளி. வசந்தி முருகனுக்கு வகை வகையாக இனிப்பு காரம் என கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொன்னாள். அவன் வள்ளியை புடவையை மாற்ற வைத்த வெற்றியுடன் பலகாரங்களை ரசித்து ருசித்து சாப்பிட தொடங்கினான். உள்ளே சென்ற வள்ளி கை நிறைய புடவைகளை அள்ளி கொண்டு வந்து அவன் எதிரே இருந்த டீப்பாயின் மீது போட்டாள். நீயே எனக்கு ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடு, கட்டிக்கிற என்றாள். புடவையை செலக்ட் பண்ண சொல்றதுக்கு பதிலா புருஷனை செலக்ட் பண்ணி தர சொன்னா என்னையே செலக்ட் பண்ணி கொடுப்பேனே என மனதில் நினைத்தவன் இடது கையால் புடவைகளை களைத்து ஒரு வெளுத்து சாயம் போன புடவையை எடுத்தான். இதை கட்டினால் அசல் பிச்சைக்காரி மாதிரி இருப்பாள். வர்றவன் அலறிக்கிட்டு ஓடிடுவான். அப்புறம் இவகிட்ட நம்ம காதல சொல்லி கவிழ்த்து விடலாம். இந்த மாதிரி லைட் கலரா கட்டினாதான் பாக்க டீசென்டா இருக்கும் என கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு உள்ளே போனவள் அதை கட்டிக்கொண்டு மீண்டும் அவன் எதிரே வந்து நின்றாள். எப்படி இருக்கு என்றாள். மொட்டை மாடியில் விரித்து போட்டு கூழ்வடவம் போட்டு போட்டு வெளுத்து போன மாதிரி இருந்த அந்த புடவை கன்றாகியாகத்தான் இருந்தது. அவன் சூப்பர் என சொல்ல வாயெடுக்க, அதே நேரம் அவனுக்கு சட்னியை எடுத்துக்கொண்டு வந்த வசந்தி கிட்டத்தட்ட கத்தினாள். என்ன கருமம் இது, பிளாஸ்டிக் பக்கெட் எடுக்க வச்சிருந்த புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு நிக்கிற என தலையில் அடித்துக் கொண்டாள். முருகன் குபீரென சிரித்தான்.